மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு வந்து இந்த அதிசார காலங்களில் நடக்கக்கூடிய 5 நல்ல விஷயங்களை பற்றி நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்கம்மா. அதே நேரத்தில் பாருங்கள் 5 எப்படி வராரு பார்த்தீங்கன்னா அதிசாரத்தில் வராரு. அப்போ அந்த அதிசாரத்தில் வரக்கூடிய அந்த குரு பகவான் முதல்ல அவர் கொடுக்கக்கூடிய விஷயம் இப்போ மேசராசிக்காரங்களுக்கு சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது எவ்வளோதான் அந்த மேசராசி தந்தை வந்து உடல் ஆரோக்கியமாக ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தாலுமே வந்து அப்போ இந்த காலகட்டங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். குரு அருள் பெற்று அனைவரும் கோடி புண்ணியம் அடைய வேண்டும் என்று மனமாற வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். என்ன திடீர்னு குரு அப்படின்னு சொல்லி குருவிலிருந்து தொடங்குற அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பல பேருக்கு வந்து குரு பெயர்ச்சி அப்படின்றது தெரியும். ஆனால் குரு அதிசார பெயர்ச்சியை பற்றி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா இந்த வருடத்தில் குரு அதிசார பெயர்ச்சி நடைபெற போகுது. ஏன்னா வருடத்திற்கு ஒரு முறை குரு பெயர்ச்சி அப்படின்றது நடக்கும். அதிசாரம் அப்படின்றது கொஞ்சம் வேகம் எடுத்து குரு வந்து உடனடியாக அடுத்த கிரக நிலைக்கு மாறுவார் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த வருடம் அது நடைபெற போகிறது. எப்பொழுது நடைபெற போகிறது, எங்கிருந்து எங்கு செல்ல இருக்கிறார், இந்த அதிசார பெயர்ச்சியினால 12 ராசிகள்ல ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கக்கூடிய 5 குட் நியூஸ் என்ன, ஒவ்வொரு ராசிகளும் எந்தெந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஸோ குரு அதிசார பெயர்ச்சி எப்போ நடைபெற போகுது, அதுல 12 ராசிகளுக்குமான பலன்கள் என்ன, இவற்றை பற்றி விளக்குவதற்காக நம்மிடையே வந்திருக்கக்கூடியவர் மருத்துவ ஜோதிடர் என்று அறியப்படக்கூடிய சங்கரேஸ்வரி அம்மா தான். ஒவ்வொரு முறையுமே நமக்கு ரொம்ப அழகான விளக்கங்களையும் கொடுத்துட்டு இருக்காங்க, பரிகாரங்களையும் வழிபாடு தலங்களையும் நமக்காக அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த குருவினுடைய அதிசார பயிற்சியை பற்றி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நலமா இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் குரு பெயர்ச்சியை வந்து எல்லோரும் எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ அதிசார பயிற்சியும் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுவும் இந்த அதிசார பயிற்சியினால ஒவ்வொரு ராசிகளுக்கும் நடைபெறக்கூடிய 5 குட் நியூஸையும் எங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க அதை தெரிவிப்பதற்கு முன்பு அம்மா கிட்ட நீங்க பேசணும், சங்கரேஸ்வரி அம்மா கிட்ட நான் தனித்துவமா பேசணும், ஏன் ஜாதகத்தை அவங்க கிட்ட காண்பித்து அவங்க கிட்ட நான் வந்து ஒரு கன்சல்டிங் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமா ஸ்கிரீன்ல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. அவங்களுடைய ஆன்லைன் கன்சல்டிங் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை அவங்க கொடுப்பாங்க. இந்த அதிசார பயிற்சியை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்கம்மா. ஆர்த்தி விலாக் நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். குரு பெயர்ச்சி அது எல்லாத்துக்குமே தெரியும். குரு பெயர்ச்சி எல்லாத்துக்கும் மனசுல ஒரு சந்தோஷம் வரும். ஆமா. அதே நேரத்துல குரு வக்ரமும் இருக்கு, அது வேற. இது வந்து குரு அதிசாரம். அப்ப தன்னுடைய கிரகங்கள் வந்து ஒவ்வொன்றும் தன்னுடைய பாதையில போய்கிட்டே இருக்கும். அப்ப இந்த சூரியனுடைய புவியீர்ப்பு வந்து அதிகமா கிடைச்ச உடனே பாருங்க வேகமாக வரக்கூடியது. இப்ப நம்ம நடக்கிறதுக்கும் ஓடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அதே மாதிரியே தான். அப்போ ஒரு சுய சாதகத்துல அந்த குரு வந்து நல்லா இருந்தாரு, நல்ல ஒரு சுகத்துவ தன்மை பெற்றிருந்தாருன்னா இந்த அதிசார காலகட்டத்தை அதிகமா நன்மையே கொடுப்பாரு. அதே நேரத்துல ஒரு சாதகத்துல அந்த குரு வந்து ஒரு கெட்ட சுபத்துவ தன்மை இல்லாம ஒரு அசுப ஆதிபத்தியம் பெற்றுக்கார், ஒரு ராசிக்கோ ஒரு லக்கணத்துக்கோ வந்து 6, 8 சம்மந்தப்படுறாரு, ஒரு 6, 12க்கு அதிபதியா வராரு அப்படின்னா நெகட்டிவான விஷயங்களை அதிகமா கொடுக்குறவர். அதனாலதான் பாருங்க இந்த அதிசாரம் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும். அக்டோபர் 31 அதிசாரம் மாறாரு. அப்ப கடகத்துல இருந்து தன்னுடைய 5ஆம் வீடான சிம்மத்துக்கு வராரு. அப்ப அங்கிருந்து கடகத்துல வந்து ஆயிலியத்துல இருந்து சிம்மத்துல மகத்துக்கு வராரு. அப்ப இந்த காலகட்டங்கள்ல ஏற்கனவே கடகராசியும் நீர் ராசி தான், சிம்ம ராசி நெருப்பு ராசி. அவருடைய தன்மைகள் வந்து கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாகத்தான் இருக்கும். அது ஒவ்வொருடைய சுய சாதகப்படி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அந்த வகையில குரு இருக்கக்கூடிய இடத்தை விட குரு பார்க்கக்கூடிய இடத்திற்கு தான் பலன்கள் அதிகம்னு சொல்லியிருக்கோம். அதுவும் இது அதிசாரம் அப்படின்னும் பொழுது விரைந்து வந்து பார்க்கக்கூடிய இடமாக எந்த இடங்கள் அமைகிறது, ஒவ்வொரு ராசிகளுக்கும் நடக்கக்கூடிய அந்த 5 குட் நியூஸ் என்ன அப்படின்றத நம்ம வரிசையா தெரிஞ்சுக்க போறோம். எந்தெந்த ராசிகள் என்னென்ன விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். அந்த வகையில முதல் ராசியாக மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த குருவினுடைய அதிசாரம் எப்படி அமையுது, அவங்க சந்திக்க வேண்டிய அந்த 5 குட் நியூஸ் என்ன, எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா மேஷத்துக்கு சொல்லுங்கம்மா. மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு வந்து இந்த அதிசார காலங்களில் நடக்கக்கூடிய 5 நல்ல விஷயங்களை பற்றி நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்கம்மா. அதே நேரத்தில் பாருங்கள் 5 பேட் நியூஸ், எந்த விஷயங்களை வந்து 5 விஷயங்கள் வந்து நெகட்டிவாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதில் இந்த மேச ராசிக்காரர்களுக்கு
இருக்கிறத பற்றி தான் நீங்கள் வந்து கேட்குறீங்க. இந்த மேச ராசிக்காரங்களை முதல்ல வந்து ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ஏன்னா குரு தான் பாருங்கள் மேச ராசிக்கு வந்து பாக்கியஸ்தானத்துக்கு இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ இது வரைக்கும் பாருங்கள் 4ஆம் வீட்டிலேருந்து 5ஆம் வீட்டுக்கு வராரு. அது எப்படி வராரு பார்த்தீங்கன்னா அதிசாரத்தில் வராரு. அப்போ அந்த அதிசாரத்தில் வரக்கூடிய அந்த குரு பகவான் முதல்ல அவர் கொடுக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியத்தை முதல்ல வந்து கொடுத்துருவார். அதே நேரங்களில் நிறைய ஒரு மேசராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு சொத்துக்கள் வந்து வாங்கணும் அப்படிங்கிற வந்து எண்ணம் இருந்துக்கிட்டு பார்த்தீங்களா, அந்த எண்ணத்துக்கு ஏற்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு சொத்து சேர்க்கை முதல்ல ஏற்படும். இது வந்து 2வது நல்ல விஷயம். ஏன் கேட்டிங்கன்னா மேசராசிக்கு பாக்கியாதிபதியே வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து மேசராசியை வந்து பார்க்கறதுனால இவங்களுக்கு வந்து 2 விஷயங்கள் நல்ல விஷயங்களாக முதல்ல வந்து நடக்க ஆரம்பிச்சிருது. பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சி பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களில் ஏதோ ஒரு இவங்களோட ஒரு கேஸ் போட்டுக்கலாம், அந்த சொத்து எனக்கு வரமாட்டேங்க, தாத்தா சொத்து எல்லாமே வரமாட்டேங்க, எனக்கு எப்போ வரும். அதே நேரத்தில் வேறவங்க உங்களுடைய பங்காளிகள் யாராவது ஒருத்தர் வந்து இவங்க மேலே ஏதாவது கேஸ் போட்டுருக்கலாம். அந்த மாதிரி பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய அந்த சொத்து பிரச்சனைகள் முதல் சரியாகக்கூடிய வாய்ப்பு மேச ராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிசார காலங்களில் இருக்குதுமா. இது வந்து 3வது விஷயமா முடிஞ்சிருச்சு. மேசராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வையானது மேசராசிக்கு 2ஆம் இடத்துல படுது. இப்போ 2ஆம் இடம் அப்படிங்கிறது பாருங்க குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது வந்து அப்போ இது வரைக்கும் வந்து இவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் கோல் சொல்லி சண்டை மூட்டிக்கிட்டே இருந்திருப்பாங்கல்ல, அந்த நபருடைய தாக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ இவங்களே புரிஞ்சுக்குவாங்க, சார் இதெல்லாம் இவங்க வந்து பொய் தான் சொல்கிறாங்க, நம்ம தேவையில்லாமல் இவங்களுடைய பேச்சை கட்டி நம்ம வந்து சண்டை சத்தம் போட்டுருக்கோம்ல, அப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு அவங்கள நம்பக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க. அடுத்து 5வது வந்து மிக மிக ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உயர்கல்வி படிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கு ஏதாவது படிப்பு விஷயமாக ஏதோ ஒரு விஷயங்களாக படிக்கக்கூடிய வாய்ப்பு, இது வரைக்கும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு இப்போ அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கும். சரி, இப்போ நாம் வந்து முதல்ல வந்து 5 நல்ல விஷயங்களை நம்ம வந்து பார்த்துட்டோம். அதே நேரத்தில் இப்போ அடுத்து பாருங்க 5 நெகட்டிவான விஷயங்களை பற்றி நாம் வந்து பார்க்க போகிறோம். நெகட்டிவான விஷயங்களை பற்றி நீங்கள் வந்து இப்போ வந்து கேட்குறீங்க. இப்போ மேசராசிக்காரங்களுக்கு சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த 2ஆம் இடத்துக்கு வந்து சனி பகவானுடைய பார்வை படுறதுனால வருமானத்தில் ஏதாவது கொஞ்சம் பிரேக் ஆகும். வருமானம் ஏற்கனவே வேணால் சனி பகவானுடைய பார்வை எங்கெல்லாம் படுதோ அந்த ஸ்தான பலன் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இப்போ வருமானம் அந்த வரக்கூடிய பண வரவை குறிக்கக்கூடிய 2ஆம் பாவகத்தை வந்து சனி பகவானுடைய 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால முதல்ல வந்து கை வைக்கிறது வருமானம். எனக்கு இப்போ நான் ஒரு சீட்டு போட்டிருக்கேன், எனக்கு அந்த சீட்லேருந்து எனக்கு பணம் இந்த மாதம் தான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த குரு அதிசார காலங்களில் இவங்க எதிர்பார்த்தாங்கன்னா அந்த பண வரவை வந்து முதல்ல வந்து தடை கொடுக்கும். அதே நேரங்களில் சனி பகவானுடைய பார்வையானது மேச ராசிக்கு வந்து 6ஆம் இடத்து மேலே படுது. அப்போ அந்த 6ஆம் இடத்து மேலே படுறதுனால ஏதாவது ஒரு சுப காரியத்துக்காக கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் முதல்ல வந்து மேசராசிக்காரர்களுக்கு உருவாகும். இப்போ கடன் வாங்குறதும் ஒரு நெகட்டிவான விஷயங்கள் தான். அதனால் அந்த கடன் வாங்கக்கூடிய சூழல் வந்து உருவாகும். அடுத்து 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சனி பகவானுடைய பார்வையானது மேசராசிக்கு 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தையும் பார்க்குது. அப்போ எவ்வளோதான் அந்த மேசராசி தந்தை வந்து உடல் ஆரோக்கியமாக ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தாலுமே வந்து அப்போ இந்த காலகட்டங்களில் ஏதாவது கொஞ்சம் உடல்நல குறைபாடு ஏற்படுவதற்கும் இந்த மேச ராசிக்காரங்களுக்கு அந்த குரு வந்து அதிசார காலங்களில் இருக்குது. அதே மாதிரி மேச ராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானே பாருங்கள் 5ஆம் இடத்துக்கு அந்த குரு அதிசார காலத்தில் இருக்கார். 4ஆம் இடத்துல இருந்தக்கூடிய அந்த குரு பகவானும் 5ஆம் இடத்துக்கு அதிசார கோலத்தில் போகிறாரு. அப்படி போகிறப்ப பாருங்கள் அங்கே ஏற்கனவே பாருங்கள் 5ஆம் இடத்துல வந்து கேது இருக்கார். அப்போ அந்த குரு கேது சேர்க்கை ஏற்படுறதுனால மேசராசிக்காரங்களுக்கு அடிவேர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் வந்து இருக்கும். இது வரைக்கும் எனக்கு வயிற்றில் எந்த பிரச்சனை இல்லாத சொல்கிறவங்க கூட அந்த பிரச்சனை கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும். 5வது நெகட்டிவான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தாயோடைய உடல் நலத்துலேயே ரொம்ப நீங்கள் வந்து இந்த குரு அதிசார காலங்களில் ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும்.
கொஞ்சம் நீங்கள் வந்து அக்கறையாக எடுத்துக்கணும். மேஷ ராசிக்கான இந்த குருவினுடைய அதிசார பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்ற விளக்கம் நிச்சயமா உங்களுக்கு வழிகாட்டுதலாக அமைந்திருக்கும். நிச்சயமா அம்மா சொன்ன அந்த வழிமுறையை பின்பற்றி பாருங்க. மேஷராசி அன்பர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.